ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டெட் எக்ஸாமில் இங்கிலீஷ் பாடத்துக்கு கேட்கப்படக்கூடிய ஒருவரி வினாக்கள் சார்ந்து இதில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக இதில் ஸ்டடீஸ் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துறையையும் சார்ந்த படிப்பு என்ன, அந்த துறை சார்ந்து படித்த நிபுணர்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஹெர்பட்டாலஜி அப்படின்னா ஊர்வன பற்றிய படிப்பு. இப்போ ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஊர்வன பற்றிய நிபுணர். ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவைகள் பற்றிய படிப்பு. என்டமாலஜி அப்படின்னா பூச்சிகளை பற்றிய படிப்பு. சிஸ்மாலஜி அப்படின்னா நிலநடுக்கவியலை சார்ந்தது. ஆரண்யாலஜி அப்படின்னா காடு மற்றும் மரங்கள் பற்றிய படிப்பு. இக்தியாலஜி அப்படின்னா மீன்கள் பற்றிய படிப்பு. மெட்டியராலஜி அப்படின்னா வானிலை சார்ந்த படிப்பு. மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகள் பற்றிய படிப்பு. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மனிதவியல் சார்ந்த படிப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் சார்ந்த படிப்பு. பேலியன்டாலஜி அப்படின்னா பண்டைய உயிரினங்கள் பற்றிய படிப்பு. குறிப்பாக ஃபாசில்ஸ், இந்த பாறைகள் பற்றி சொல்லுவோம் இல்லையா, அது சார்ந்த படிப்பு. பேத்தாலஜி நோயியல் சார்ந்த படிப்பு. ஆங்காலஜி புற்றுநோய் சார்ந்த படிப்பு. டெமட்டாலஜி தோல் சார்ந்த படிப்பு. ஆப்தமாலஜி கண் சார்ந்த படிப்பு. கைனகாலஜி மகளிர் நோய் சார்ந்த படிப்பு. டாக்சிகாலஜி விஷம் சார்ந்த படிப்பு. லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் சார்ந்த படிப்பு. ஆஸ்ட்ரானமி விண்ணியல் சார்ந்த படிப்பு. இந்த பதிவில் நம்ம முக்கியமான படிப்புகள், அது சார்ந்த நிபுணர்கள் பற்றி பார்த்துருக்குறோம். டெட்டுக்கு இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்குது. எக்ஸாம் வரப்போகுது. ஹால் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதனால் நான் கூடிய விரைவில் இந்த ஒரு வாரத்துக்கு உள்ளாக பொதுவாக கேட்கப்படக்கூடிய இந்த ஒருவரி வினாக்கள் அது சார்ந்து நான் இந்த ஷார்ட்ஸ்லையும் போடுறேன். சின்ன வீடியோவாக இருக்கிறத ஷார்ட்ஸில் போடுறேன். கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிற பகுதிகளை லாங் வீடியோஸில் போடுறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.